சென்னையில் நேற்று இரவில் இருந்து மழை பெய்து வரும் நிலையில் புதுப்பேட்டை பகுதியில் மழைநீர் வடிகால் பணி மந்தமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் முத்து நேரலையில் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். முத்து, சொல்லுங்க, புதுப்பேட்டை பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி எப்போது நடைபெற்றது? இன்னும் இந்த பணி முடிவு பெறாமல் இருப்பதற்கு என்ன காரணம், முத்து? வணக்கம். சென்னையை பொறுத்த வரைக்குமே மழைநீர் வடிகால் பணி என்பது கோடை காலங்களில் நடைபெற வேண்டிய மழைநீர் வடிகால் பணி என்பது தற்பொழுது மழைக்காலங்களில் நடைபெற்று வருகிறது. நாம் தொடர்ச்சியாக நேரலை பண்ணி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக தான் தற்பொழுது நம்ம நின்று கொண்டிருக்க பகுதியானது சென்னை புதுப்பேட்டை சாலை தான் நம்ம நின்று கொண்டிருக்கோம். இந்த புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய சாலையில மழைநீர் வடிகால் பணி என்பது எந்த அளவுக்கு மந்தமான முறையில் நடைபெறுகிறது என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இந்த மழைநீர் வடிகால் பணியை பொறுத்த வரைக்குமே தோண்டப்பட்ட கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு மேல் ஆகியும் இதுவரை அதனை நிறைவு செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் இதனால் விபத்து ஏற்படுவதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த மழைநீர் வடிகால் பணியில தற்பொழுது அந்த மழைநீர் வடிகால் பணியில தொடர்ச்சியாக மழைநீர் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக மழை தண்ணீர் என்பது தேங்கி இந்த பகுதியாக செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் சரி வாகன ஓட்டிகளுக்கும் சரி கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பகுதியைச் சேர்ந்த வாகன ஓட்டி நம்மிடம் இருக்கிற அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஆனா வணக்கம், இந்த பகுதியில் இந்த மழைநீர் வடிகால் பணி எவ்வளவு நாளா நடக்குது? இதனால எந்த மாதிரியான பிரச்சனைகள், ஏன் சீக்கிரமா முடிக்காம இருக்காங்க அதிகாரிங்க? சார், திடீர்னு தண்ணி வந்து ஃபுல்லா கொப்பிடிச்சு அவ்வளவு ஹைட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் எதுனே கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்க ஒரு நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பள்ளம் தோண்டாங்க. அதுக்கப்புறம் பள்ளம் தோண்டா மழைநீரும் கூவாரம் தண்ணி ரெண்டும் கலந்து சாக்கடை தண்ணியும் கலந்து வருது. இது ஒரே பண்றேன் 1 வீக்ல பண்ணிடுறாங்க. ஆனா முடிஞ்சு 1 மாசம் கிட்ட ஆகுது. இன்னும் 1 மாசம் மேல ஆகுன்றாங்க. இன்னும் சரியா பயன்படுத்தல. இதனால வண்டிங்க டிராபிக் ஆகுது. இவ்வளவு தூரம் பள்ளம் தோண்டி வச்சுக்கிறாங்க, இன்னும் மூடல. இதனால டிராபிக்கே கஷ்டமா இருக்குது. திடீர்னு ஊர்களை வைக்கிறாங்க, அந்த இடத்துல திடீர்னு மழை தண்ணிங்க வருது, திடீர்னு வண்டிங்க வருது, ஒண்ணுமே முடியல. இது இப்படியே விட்டாங்கன்னா இன்னும் தண்ணி ரொம்ப அதிகமா மழை வர 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 தண்ணி வெளியே வந்து ஏரியாவுல வந்துடும். யாரும் ஏரியாவுல இருக்க முடியாது. போக்குவரத்து நெரிசல் எந்த அளவுக்கு ஏற்படுது பாருங்க. சாதாரணமா இந்த டைம்லயே இப்ப போக்குவரத்து இவ்வளவு இருக்குது. இன்னும் டிராபிக் டைம்ல ஸ்கூல் ஈவினிங் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் டிராபிக். ஒன் வே தான் இருக்காது. ஒரு வண்டி போகணும், ஒரு வண்டி வரணும். அது நின்னுதான் போகும், நின்னுதான் வரும். அந்த அளவுக்கு டிராபிக் இருக்குது. நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுடைய அந்த கோரிக்கை என்பது கேட்க முடிந்தது. இந்த தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்பது விரைவில் இந்த பணியை முடிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் விரைவில் பணிகளை முடித்தால்தான் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது சரி செய்யப்படும். குறிப்பாக இந்த புதுப்பேட்டை சாலையை பொறுத்த வரைக்குமே ஒரு வழி பாதை, ஆக 2 புறமும் வாகனங்கள் என்பது வந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும்போது மாலை வேளைகள் மற்றும் காலை வேளைகளில் அது மட்டும் காலை வேளைகளில் பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவர்கள், அதே போல வேலைக்கு செல்பவர்கள் எல்லாம் வந்து செல்வாங்க. அப்படி இருக்கும்போது போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக ஏற்படுவதாகவும், ஆக இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் மழைக்காலங்கள் வரக்கூடிய சூழலில் மழைக்காலங்கள் இருப்பதால் அதிக அளவில் தண்ணீர் தேங்கினால் வீட்டுக்குள்ள தண்ணி பூரக்கூடிய ஒரு அச்சம் இருப்பதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆக இதை உடனே விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி, முத்துக்குமார்.